எதுக்காக 10 பொருத்தம் பார்க்கணும்? இந்த பொருத்தத்தால் தானே கல்யாணம் தடையாகிறது அப்படின்னு சொல்லி கல்யாண பொருத்தம் பார்க்கணுமாங்கிறது எனக்கு ஒரு அவ ராசி ரெண்டும் ஒத்து போறதான்னு பார்க்கணும். ஒத்து போகாத ராசிகளை சேர்த்துட்டு அது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாதே, என்னோட ஒத்து வரலையேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப அசுவினி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு பரணி நட்சத்திரத்துக்காரால பிடிக்கும், ஒத்து போகும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு அசுவினி நட்சத்திரத்துக்காராலேயே பண்ணினா ரஜு பொருத்தம் வராது. மேஷராசியில பிறந்த ஒரு ஆண் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். மேஷராசியில பிறந்த பெண் அதை ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்டா ஒய்ஃபா வரும்போது அதை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எந்த மேஷராசிக்காரர்களை கேளுங்க, நீங்க 100 பேர் சந்திச்சா ஒரு 90 பேராவது சொல்லிப்போம், ஆமா ஆமா என் கூட பிறந்தவன் என்னை ஏமாத்திட்டான், சொத்து விஷயத்துல ஏமாத்திட்டான் அப்படி. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி மாதாந்திர பலன்கள், வருடாந்திர பயிற்சின்னு ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான பதிவு. 12 ராசிகளும் எந்தெந்த ராசிகள் கூட இணையும் பொழுது திருமணத்திலோ ஒருவர் நண்பனாகவோ அல்லது வேற எந்த உறவோ அவங்க கூட நிலைத்து நீடித்து இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு இந்த வித்தியாசமான பதிவை நமக்கு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். உங்களோட அனுபவத்தில் நிறைய திருமண பொருத்தங்கள் பார்த்து இணைச்சு வைக்கிறீங்க. நிறைய பெரிய சேட்டலைட் சேனல்ஸில் இன்றைக்கும் காலையில் உங்களோட லைவை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. பொதுவாக இந்த திருமணங்களில் நடக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் தவறுகள் அப்படின்னா என்ன? இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாண விஷயத்தில் முன்னால் பொருத்தம் பார்க்குறது 10 பொருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த 10 பொருத்தம்னா தினம், கணம், யோனி, ராசி, ரஜு இதெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அப்படி 10 பொருத்தம். இப்போ இந்த காலகட்டத்தில் பலருக்கும் கல்யாணம் ஆகிறதே பெரிய தடையாக இருக்குது. எதுக்காக 10 பொருத்தம் பார்க்கணும்? இந்த பொருத்தத்தால் தானே கல்யாணம் தடையாகிறது அப்படின்னு சொல்லி கல்யாண பொருத்தம் பார்க்கணுமாங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக ஆயின்னு இருக்கு. ஆனால் இது என்ன ஒரு விஷயம் வந்து பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணினா தான் கல்யாணம் ஆகுங்கிற அவளுடைய வியூ கரெக்டாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜில் நிறைய ப்ராப்ளம் வருது. இதை சால்வ் பண்ண முடியலையே. இப்போ இந்த சால்வ் பண்ணுறதுக்கு பொருத்தம் பார்த்தா தானே முடியும் அப்படின்னு ஆகிறது. சரி, அப்போ அவள் கேட்குற ஒரு கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி கேட்குறா. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினால் 10 பொருத்தம் சொன்னேன், நீங்கள் பொருத்தம் இருக்குன்னு சொன்னேன், நாங்கள் பண்ணினோமே, அப்படியும் பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில பிரச்சனை வருதே. ஆமாம், இது பப்ளிக்குடைய கேள்வி. இது இருக்குது பாருங்க, இது ரொம்ப நியாயமான கேள்வி இல்லையா? இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலோட்டமாக பார்க்கக்கூடிய 10 பொருத்தங்கள் இன்னைக்கு 10. இந்த மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு காலத்தில் பெண்கள் என்ன ஆண்கள் சொன்னாலும் கேட்டுட்டு போனான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தான். அப்போ அவன் வந்து ஜடமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜடம் கூட இருக்கட்டுமே ஆத்துக்காரனுங்கிற பேரில் அப்படின்னு நினச்சிட்டா. இன்றைக்கி அது என்ன ஆகுறதுன்னா, பெண்கள் நல்ல கல்வி அறிவு வந்து நன்னா படித்து உத்தியோகத்துக்கு போன பின்னால் நம்ம ஏன் அடிமையாக இருக்கோம், இந்த இவன் தேவையா இருப்பது விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாமேங்கிற அளவுக்கு பெண்களுடைய எண்ணங்கள் சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது. அப்போ இப்போ எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஜாதக பொருத்தத்தில் நம்ம கட்ட பொருத்தம் அப்படின்னு பார்க்குறோம். 2 பேருடைய கேரக்டர் ஒத்து வருமா, 2 பேருக்கு இடையில் டைவர்ஸ் ஆகாமல் இருக்குமா, இதை நான் பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். 2 ஜாதகம் வந்தவொடனே டைவர்ஸ் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்து அந்த ஆண் பெண் ஜாதகத்தில் உங்களால் கொடுக்க முடியுது. பார்த்த உடனே தெரிஞ்சிடும், இவ டைவர்ஸ் ஆகிற ஜாதகம் ஆகாத ஜாதகம் தெரிஞ்சிடும். ஆனால் இது என்ன ஒரு விசேஷம்னா, நீங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகம் வேண்டாம் வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பையனை பெற்றவாளோ, இன்றைக்கெல்லாம் பையனை பெற்றவா, ஒரு காலத்தில் பொண்ணை பெற்றவா, பொண்ணு கல்யாணம் ஆகலேன்னு வருவா, இன்றைக்கி அவ்வளோலாம் குறைஞ்சி போச்சு. பையனை பெற்றவா தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலேங்கிறா. அப்போ பையனுக்கு பொண்ணே கிடைக்கலைங்கும் போது நீங்கள் வர ஜாதகத்தெல்லாம் நெட்டி கழிக்கிறீங்களே சார் அப்படின்னு அங்கலாய்க்கிறவாளும் இருக்கா இதில். ஆனால் கட்ட பொருத்தம் பார்த்தோம்னா இது டைவர்ஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சிடும். அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணும். அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அது தெளிவாக எடுத்து சொல்லிடுவோம். அப்போது இந்த விஷயங்கள் என்ன, 2 பேருடைய கேரக்டர் ஒத்து போகிறதா, அவள் ராசி ரெண்டும் ஒத்து போகிறதான்னு பார்க்கணும். ஒத்து போகாத ராசிகளை சேர்த்துட்டு அது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாதே, என்னோட ஒத்து வரலையேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ ராசி பொருத்தம் 2 பேருடைய கேரக்டரை காட்டக்கூடிய அந்த ராசி பொருத்தம், அந்த ராசிகளுடைய தன்மைகள் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் அவள் கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கே, அந்த ராசியை தெரிஞ்சுட்டு அந்த குணங்கள் ஒத்து போகுமான்னு தெரிஞ்சுட்டு அந்த ராசியை செலக்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். ஏன்னா இன்றளவில் எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனைகள் தான் நடக்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து 12 ராசி கட்டங்களுக்கு போனோம். பொதுவாக ஒருத்தங்க மேஷ ராசியில் பிறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ மேஷமும்
திருமணம் பண்றாங்க அப்படின்னா அந்த உறவுங்கிறது அவங்களுக்கு நீடிக்குமா அப்படின்னா இந்த ராசி பொருத்தம் சரியா இருக்குமா? இப்போது மேஷம் சொன்னேன்னா அதோடைய அடிப்படை தத்துவம் என்கிட்ட நெருப்புன்னு அர்த்தம். நெருப்புடா நெருங்குடாங்கிறாளே அந்த மாதிரி நெருப்பு குணம் கொண்டவர்கள். ஒரு காரியத்தை எடுத்துட்டா எப்படியாவது அந்த காரியத்தை நான் செய்தே முடிப்பேன். என்ன தோல்வி வந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய ராசி மேஷ ராசி. இப்போ இவாளுக்கு அடுத்த வாளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவா. இது ஒவ்வொருடைய கேரக்டர் வாளுக்கு. முதல் கேரக்டர் வந்து நெருப்பு மாதிரி தன்மைங்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை எடுத்தால் விடாப்பிடியாக முடிக்கக்கூடியவா ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன, எனக்கு வந்து நான் அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணினா தான் எனக்கு பிடிக்கும். அவள் என்னை ஒதுக்கலை, நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்பா. நாலாவது சகோதர உறவு. மேஷராசியில் பிறந்தவாளுக்கு அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ என்னுடைய கூட பிறந்தவானா எனக்கு ரொம்ப உசுறு அப்படின்னு இவா இருப்பா. இப்படி ஒவ்வொரு கேரக்டர்கள் இருக்கு பாருங்க. இந்த கேரக்டர்கள் ஒரு கணவனுக்கு இந்த கேரக்டர்கள் இருந்தால் மனைவிக்கு இந்த கேரக்டர் ஒத்து போகணுமே. இப்போ வந்து சொல்கிறார் ஏன் அண்ணா தம்பி தான் முக்கியம். அப்போ ஒய்ஃப் சொல்கிறார், மேஷராசியில் பிறந்த ஒய்ஃபே வச்சுக்கோங்களேன், அவள் சொல்கிறா இதே குணம் தானே அவளுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறது இல்லை, அது வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நட்சத்திரங்கள் வேறுபடுறதுக்காக இருக்கும். இதில் அஸ்வினி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினியில் பிறந்தவாளுக்கு ஒரு கேரக்டர், மனசு வம்பு வழக்குகளை தேடி போகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு ஒரு கேரக்டர், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு ஒரு கேரக்டர். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பரணி நட்சத்திரத்துக்காரால பிடிக்கும், ஒத்து போகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்காராலேயே பண்ணினா ரஜு பொருத்தம் வராது. அப்போ 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள என்ன ஆகும், மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் உயிரோடு இருப்பா, இன்னொருத்தர் இருக்க முடியாத அளவுக்கு ரஜு பொருத்தம், தாலி பொருத்தம் இல்லையா. இது ஏக நட்சத்திரம். ஏக நட்சத்திரம் அந்த கான்செப்ட்ல இந்த ரஜு பொருத்தம் அங்கே இல்லாமல் போயிடுறது. ரஜு பொருத்தம் இல்லைன்னா தாலி பாக்கியம் இல்லாமல் போயிடுது. 2 பேரும் அந்யோன்ய தம்பதிகள். ஆனால் அவளுக்கு இடையில ஒருத்தர் வாழறா, இன்னொருத்தர் முதுமையில் தவிக்கிறா, அப்படி நடக்கிறது. நீங்கள் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் இடையில் கல்யாணம் பண்ணி பாருங்க, ஒரே ராசி தான். நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணியிருப்பா. நம்ம மக்கள்கிட்ட கேட்டாலே சொல்லுவா அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு, அவருக்கு கிருத்திகை நட்சத்திரம். அப்போ 2 பேருக்கு இடையில் ஒத்து போகிறதா, ஒத்து போக மாட்டேங்கிறது. மேஷராசியில் பிறந்த ஒரு ஆண் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். மேஷராசியில் பிறந்த பெண் அதை ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்டால் ஒய்ஃபாக வரும்போது அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கா 2 பேரும். அப்போ என்ன தோணும், என் ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப இவர் நல்லா பழகுவார், ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப்னா இறங்கி செய்வார் அப்படின்னு தன்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே அவளுக்கு ஒரு மோகம் இருக்கும். மேஷராசி பெண்ணுக்கு அந்த ஆணை ஏன் பிடிக்கும்னா அடுத்த வாழ்க்கை இறங்கி ஹெல்ப் பண்ணக்கூடியவர், கூட பிறந்தவங்கன்னா அவர் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இணக்கம் வரும். இது எப்போ, இவாளுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது ஒத்து வருது, இவாளுக்குள்ள காதல் இருக்கும்போது ஒத்து வருது. ஃப்ரெண்டுனா இவர் நல்லா பழகுவார் அப்படின்னு காதலிக்கு பிடிக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே காதல் என்ன தோன்றது, என் மேலே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணும், என்ன அவர் ரசிக்கணும், எனக்காகவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் பரோபகாரி. ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாக தேடி போய் அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செய்யக்கூடியவர். நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் மற்றவாளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு லவருக்கு கோவம் வருது. எது வந்து பார்த்து பிடிச்சதோ பின்ன அதுவே வந்து ஒரு வெறுப்பாக மாறிடுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். வாழ்க்கை நேற்று பிடித்தது இன்று பிடிக்காமல் போகிறது, இன்று பிடித்தது நாளை பிடிக்காமல் போகிறது. அப்போ இது கல்யாணம்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி. மேஷராசிக்காரங்க பல பேருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரனை போலவே ட்ரெஸ் போட்டுப்பாங்க. சகோதரனால சொத்து விஷயத்தில் ஏமாற்றப்பட்டவர்கள் தான் மேஷராசியில் அதிகம். நீங்கள் எந்த மேஷராசிக்காரர்களை கேளுங்க, நீங்கள் 100 பேர் சந்திச்சாலும் ஒரு 90 பேராக சொல்லியிருப்போம் ஆமாம் என் கூட பிறந்தவன் என்னை ஏமாற்றிட்டான், சொத்து விஷயத்தில் ஏமாற்றிட்டான் அப்படிங்கிறா. அப்போ சொத்து விஷயத்தில் ஏமாற்றப்பட்டுகிறார் மேஷராசிக்காரருக்கும் போது கட்டின ஒய்ஃப் அதை எப்படி ஒத்துப்பா? அவளும் மேஷராசிக்காராக தான் அவளும். ஆனாலும் என்ன நினைக்கிறா, நீ உன் கூட பிறந்தவன் உனக்கு உண்மையாக இல்லை, உன் கூட பிறந்த சகோதரி உனக்கு உண்மையாக இல்லை, ஆனால் நீ கூட பிறந்தவன் உசுரப்படுறியே, உனக்கு புத்தி இல்லையே, உன் வேகத்தை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக நீ காட்டேன், வேறு விஷயங்களை காட்டு, உனக்காக ஒய்ஃப் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், எங்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண, ஏன் உனக்கு எப்போ பார்த்தாலும் உன் தம்பி தானா, அவளை நினச்சி உன் வாழ்க்கை இப்படி போகிறதே அப்படியே அட்வைஸ் பண்ணுறா. இந்த மேஷராசிக்கு அடுத்தவா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஏன்னா இவாளும் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பாங்க. மேஷராசி ஆணும் மேஷராசி பெண்ணும் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கா. 2 பேரும் கருத்தில் உறுதியாக இருந்தால் ஒரு உரைக்குள்ளே 2 வாழ முடியுமா? மேஷராசிங்கிறது ஆக்ரோஷம், மேஷராசிங்கிறது கோபமான ஒரு ராசி. ஒருத்தர் கோபப்பட்டால் இன்னொருத்தர் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் தானே குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும், பார்க்குற வாழ்க்கும் தெரியும். எல்லாரும் அதை தான் கடைபிடிக்கிறோம். அதாவது ஊடலில் தோற்றவர் வென்றார் அப்படிங்கிறார் வள்ளுவர். குடும்ப வாழ்க்கையில் யாரை விட்டு கொடுக்குறாளோ அவள் தான் ஜெயிக்கிறா. 2 பேரும் கோபத்தை காட்டினா அந்த ஃபேமிலி லைஃப் ஃபெயிலியர் ஆகிறது அப்படிங்கிறார். மேஷராசியில் பிறந்த ஆணும் விட்டு கொடுக்க மாட்டார்,
மேஷராசியில் பிறந்த பெண்ணு விட்டு கொடுக்க மாட்டா, எப்படி எங்க ஒற்றுமை வரும்? அப்போ ஒரே ராசியில் பிறந்த இவா 2 பேருக்கு இடையில கல்யாணம் பண்ணும்போது திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு விவாகரத்தில் முடிகிறது. அப்போ விவாகரத்து ஆகக்கூடிய ஜாதகங்களை நிறைய நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். என்ன காரணம் இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் ஒத்து போக மாட்டேங்குது. ஒரே ராசியில் பிறந்த வாழ்க்கை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒத்து போக மாட்டேங்கிறது. அதே மாதிரி சங்கடங்கள் வருது வச்சுக்கோங்க. 2 பேருக்கு 7.5 சனி வருது. மேஷராசிக்காரா 2 பேருக்கு ஒரே நேரத்தில் 7.5 சனி. ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்கும்போது இன்னொருத்தருக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு நீச்ச திசை நடக்கும்போது ஒருத்தருக்கு நல்ல திசை நடந்தால் லைஃப் நல்லா இருக்கும். ஆனால் 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் 7.5 சனினா ஆக்சிடென்ட் ஆகிறது. 2 பேரும் வேலை இழந்து வீட்டில் உட்காந்துருக்கா. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு வெறுப்பாக வருதே, கோபமாக வருதே. அப்போ மேஷராசிக்கார காதலர்களுக்கு ஆரம்பத்தில் ஒருவரை ஒருவர் பிடிக்கிறது. மேஷராசி நண்பர்களுக்கு எப்பவுமே பிடிக்கிறது. மேஷராசி ஆண்களுக்கு ஒருவரை ஒருவர் ஆரம்பத்தில் பிடிக்கிறது. போக போக என் மேலே நீ கான்சென்ட்ரேட் பண்ணலையே நினைக்கிறார். ஆனால் திருமணமான பிறகு எந்த உறவை இவர்கள் விரும்பினார்களோ, எதை ரொம்ப லைக் பண்ணினார்களோ அவர்கிட்ட, அதுவே உங்களுக்கு பிடிக்காம போகுது. ஆப்போசிட் செக்ஸுக்கு பிடிக்காம போகுது. அதனால இவங்களுக்கு இடையில பிரிவு வருது. அப்போ மேஷராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில திருமணம் பண்ணுவது என்பது அந்த தவிர்ப்பது அப்படிங்கிறதான இவங்களுக்கு நல்லதாக இருக்க முடியும். நண்பர்களாக மட்டும் இருந்துக்கோங்க. மேஷம் வேற எதுவும் காதலோ திருமணமோ வந்து போகாமல் இருக்கிறது சேஃப் அப்படின்னு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து புதுசாக யாராவது இந்த மாதிரி பண்ணணும்னா ஓகே. ஏற்கனவே காதலிச்சிட்டு இருப்பாங்க இதை பார்க்குறவங்க, ஏற்கனவே திருமணமானே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருப்பாங்க. ஆமாம், இந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அவங்கெல்லாம்? அதாவது சோதனை மேல் சோதனை எப்படி தாங்கிறது அவங்களுக்கு? 2 லவ்வர்ஸ் இருக்காங்க, அதுக்காக பிரிஞ்சு போகணும்னு நம்ம சொல்கிறதா? அது நியாயம் கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், வாழ்க்கையில் அவருடைய கேரக்டர் அதுதான், இல்லை அவங்களுடைய கேரக்டர் அதுதான். அதை புரிஞ்சுண்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த குறையோடு அவர்களை ஏற்றுக்கொள்வது தானே வாழ்க்கை. எனக்கு அந்த குறை இருக்குது, நீங்கள் முற்றிலும் விட்டுட்டு வந்தால் தான் நான் வந்து காதல், இல்லைட காதலை விட்டுருவேங்கிறது அதில் சரியாக இருக்காது. அப்போ அதனால் 2 காதலர்கள் அப்படி இருந்தால் அதை இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் 2 பேரும் விட்டு கொடுத்து போடும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் கல்யாணம் ஆயாச்சு, இத்தனை நீங்கள் சொல்கிறத பார்க்குறேன் சார். எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு தெரிகிறது, எங்களுக்குள்ள ஒரே வீட்டில் வாழறோம். ஆளுக்கு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளி உலகத்துக்கு. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமாக பழகிறது இல்லை. அவாவா வேலையை அவாவா செய்துன்னு இருக்கோம் சார், ஏதோ குழந்தைகளுக்காக வாழறோம் அப்படின்னு மேஷராசியில் பல பேர் சொல்லுவா. இப்போ அப்போ அவளுக்கு நல்ல வாழ்க்கை வேணுமே, என்ன பண்ணினா அவன் நல்லா இருப்பா அப்படின்னா, இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மேஷராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். மேஷராசினா நெருப்பு ராசிங்கிறோம். அப்போ மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். இதில் வேல்மாறல்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா வேல்மாறல் ஸ்லோகத்தை படிக்கணும். அந்த மேஷராசிக்காரர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுவதும் வேல்மாறல் ஸ்லோகத்தை படிக்கிறதும் சரி போனால் போகிறது, அவர் கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு விட்டு கொடுத்து போய் ஒருத்தர் வாழக்கூடிய, அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதனால அந்த முருகப்பெருமானை நம்புறது தான் இவாளுக்கு சரியான பரிகாரமாக இருக்கும். தினம் தினம் வேல்மாறல் படிச்சுட்டு முருகனுடைய கோவிலுக்கு செல்றதோ இல்லை முருகனுடைய சோஸ்திரங்கள் கேட்குறதோ பிரச்சனைகள் பெருசாகாமல் வாழ்க்கையை சுமூகமாக கொண்டு போகும். அருமை.